ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. நாங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறோம். மணி என்னான்னு பார்த்தா 3:30 மணி. இவங்க வந்து இப்போ தான் வந்தாங்க. சரி, அதான் சாப்பிட போகிறோம். முன்னெல்லாம் வந்து கொரோனா டைம்லலாம் ஆட்டோ ஓட்ட முடியலைல்ல. அப்போல்லாம் வந்து வேறு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லோரும் குடும்பமாக உட்காந்து தான் சாப்பிடுவோம். இப்போ ஆட்டோ ஓட்ட போனதுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சா. சரி, அதனால தான் இன்றைக்கி வந்து சரி வந்துடுவேன் அப்படின்னாங்க. இப்போ தான் வந்தாங்க, அதான் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரா மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் வந்து உப்பு கறி போல் பண்ணியிருக்கேன், அப்புறம் சங்கரா மீனை வறுத்துருக்கேன். அந்த சிக்கன் ஈரல் வந்து 65 போலவே, சிக்கன் எப்படி 65 செய்வோமோ அதே போல் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வறுத்துருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈரல். அவ்வளோதான், அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே சாப்பாடு அவங்க மட்டும் சாப்பிட்டாலும் தட்டில் வந்து போட்டாந்து கொடுத்துருவேன். ஒன்றா கீழே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டாலும் சரி, எங்கள் வீட்டில் எல்லோரும் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க தட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கை கழுவிடுவாங்க. இப்போ தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. நானும் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு எது தெரியுமா பெரிய பலம்? நம்ம குடும்பம் மட்டும்தான். என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் மற்றவங்கெல்லாம் வேஸ்ட்டு. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்கள்ட்டையோ யார்ட்டையாச்சும் போய் நான் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்களேன், அவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையானாவே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம்தான்ல. அது கறியோ மீனோ கஞ்சியும் ஊறுகாயம் இருந்தால் கூட நம்ம பிள்ளைகளோடு உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம் எல்லோரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.